ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Timothy chapter 2 verse 12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் பாடுபடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட பாடுபடுகிறார். அவர் பாடுபடும் பொழுது நாமும் அவரோடு கூட பாடுபடுகிறோம். இந்த பாடுகளை நாம் சகிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. Dear children of God, we are living in Christ. When our Lord Jesus Christ is with us, He is able to help us to endure hardship when we live in this world. When you endure hardship for the sake of the name of the Lord Jesus Christ, you are going to reign with Him. That is the way our Lord Jesus Christ has reigned in this world. When He was in this world alive, He endured hardship, believing the joy which is kept before Him. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் அதை சகித்தார். People despised Him. People spoke many bad things against our Lord Jesus Christ. But He disregarded everything. But He endured all these shameful words which was kept before Him. அவர் தமக்கு முன்பாக வைத்த அவமானத்தை எண்ணவில்லை. He disregarded the shameful things which was spoken against our Lord Jesus Christ. The same way, we also have to disregard every lying words which are spoken against you and me, but we need to endure hardship for the sake of the name of the Lord Jesus Christ. And also, He endured every hostility which was made by the sinners. That is what very important. பாவிகளால் இழைக்கப்பட்ட விபரீதங்களை அவர் சகித்தார். Every hostility the sinners made against Him, He endured everything, believing that He is going to reign. That is why He is seated on the right-hand side of the Father in the throne. The same way, when you endure all the hardship, you are going to reign with Him. You are going to be seated on the right-hand side of our Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வலது பக்கத்துல சிங்காசனத்துல நாம் வெற்றியுள்ளவர்களாக உட்கார்வதற்கு நமக்கு அவர் உதவி செய்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் அவரை மறுதலிக்க கூடாது என்று சொல்கிறார். If you deny Him, He will deny you also. If you glorify Him, He will glorify you also. Believe Him. விசுவாசியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தருளும். பாடுகளை சகித்து உமோடு கூட ஆளுகை செய்ய அவர்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளை மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.